இங்க ஒரு ஃபேமிலி ட்ரெக்கிங் போன இடத்துல நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு பாக்குறாங்க. காலையில பார்த்தா கடலவே காணோம். இந்த ஃபேமிலிக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடுத்து பக்கத்துல இருக்கிற சிக்னலுக்கு கால் பண்ணி என்ன விவரம்னு கேட்க, அவர் இந்த மாதிரி சுனாமி வந்திருக்கு, அதனால வாட்டர் எல்லாமே சிட்டிக்குள்ள போயிட்டு இன்னும் 2-3 நாள் இதோட வேகமா வரும், எங்கேயாச்சும் உயரமான இடத்துக்கு போய் நின்னுக்கோங்கன்னு வான் பண்றாரு. அடுத்து என் கப்பல்ல உங்க 2 பசங்களை மட்டும் ஏத்தி காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுக்குறாரு. இவங்க போய் நைட்ல ஒரு இடத்துல தங்கலான்னு பாப்பாங்க. ஆனா அதுக்குள்ள பெரிய பெரிய நண்டுகள்லாம் இவங்களை சாப்பிடுறதுக்காக விரட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒரு வழியா நண்டுங்கிட்டு இருந்து தப்பிச்சு இவங்க போன்ல அவரோட வேனை பாக்குறாங்க. ஆனா இவங்க பார்த்த வேன்ல மொத்தம் 3 பேர் தான் போக முடியும். ஆனா போற வழியில பாறை உருண்டு வந்து சாக பார்ப்பாங்க. அடுத்து இவங்க அம்மாவும் பசங்களும் தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க. அடுத்து அந்த பசங்க மட்டும் வேன் டிரைவர் கிட்ட போய் மொத்தமா போலான்னு பார்ப்பாங்க. அவரோட நிலைமை ரொம்பவே மோசமாகி சாக பார்ப்பாரு. அதனால வேம போயிட்டு அவங்க அம்மாவை மட்டும் கூட்டிட்டு வந்து இந்த 3 பேர் மட்டும் இந்த வண்டியில ஏறிப்பாங்க. அடுத்து ஊருக்குள்ள போன தண்ணி எல்லாமே ரிட்டர்ன் கடலுக்குள்ளேயே வருது. இவங்க வேமா அந்த வண்டிக்குள்ள போயிட்டு லாக் பண்ணி பேசாம உட்காந்துப்பாங்க. அப்புறம் எப்படி அடுத்த நாள் இவங்க ஊருக்குள்ள வந்து சேர்ந்துருவாங்க. மக்களே, இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.